சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினதுக்கப்புறம் சீமான் அவர்கள் விஜயை கொஞ்சம் கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, லெஃப்ட் ரைட்னு எல்லா சைடும் போகாதீங்க, கரெக்டான ஒரு நிலைப்பாடு எடுத்து கட்சி நடத்துங்கன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ திருச்சியில் அவர் பேசும்போது, பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது விஜய் அவர்கள் என்னோட எதிரி இல்லை, என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது சீமான் அவர்களோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது. விஜயை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறாரு. முதல்ல கடுமையாக விமர்சனம் பண்ணார், முதல்ல பாராட்டினார், சாஃப்டாக இருந்தார். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே அரசியலுக்கு வந்த பிறகும் சாஃப்டாக தான் இருந்தார். அக்டோபர் 27 மாநாடுக்கு முன்னாலேயும் சாஃப்டாக இருந்தார். மாநாடில் அவர் பேசின பிறகு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அப்போ தான் வந்து ரோட்டில் ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைன்னா லாரியில் அடிபட்டு சாவான்ற லெவலுக்கெல்லாம் பேச்சு போச்சு. அதன் பிறகு இப்போ வந்து ஒரு டோன் அண்ட் டெனர் மாறி இருக்குது. இப்போ வந்து தன்னுடைய கேடர்ஸை தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் சீமான் அவர்களுக்கு இருக்கிறது. அது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சாஃப்ட் டோன் எடுக்கிறதுன்றது வந்து வித் அன் அல்டீரியர் மோட்டிவ் தான். ஆனால் இப்போ என்டிகே கேடர்ஸ் டிவிகேக்கு போன ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? ப்ரூஃப்ன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்டிகே கேடர்ன்றதே முதல்ல யார் அதை சொல்லுங்கள். எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கிடையாது. என்டிகே கேடரில் வந்து நாட் எவ்ரிபடி, எல்லாருமே வந்து அந்த தமிழ் தேசியன்ற இந்த சோ கால்டு தமிழ் தேசியம் கான்செப்டை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. திமுக அண்ணா திமுக பிடிக்காமல் அங்கே போனவங்க ஒரு 30% இருப்பாங்க. அது நீங்கள் 30ன்றது 20 இருக்கலாம், 40% கூட இருக்கலாம், பர்சன்டேஜ் இருக்காங்க. அவங்க வந்து கிராவிடேட் ஆகுறாங்க. விஜய் கிட்டே இருக்கவங்க பெரும்பாலும் ரசிகர் மன்றத்தினர். சீமான் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கமிட்டடு ஓட்டர் விஜய் கிட்ட கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சீமானுக்கும் விஜய்க்குமான வித்தியாசம், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ், விஜயோட ரசிகர்கள் என்பவர்கள் ரசிகர்கள். அவர்கள் விஜய் கட்சியில் தாவேக்காவில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்பவர்கள் டு வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவர்கள் விஜயோட ரசிகர்கள், ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள், ஃபேன் மென்டாலிட்டி. சீமான் கிட்டே இருக்கவங்களில் பெரும்பாலானவங்க ரஃப்லி வி கேன் ஸ்பே 70% வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹியர் அண்ட் தேர். அவங்க வந்து கமிட்டட் பொலிட்டிக்கல் கேடர்ஸ். அவங்க தமிழ் தேசியன்ற கான்செப்ட், தமிழ்நாட்டுக்கான தனிப்பட்ட உரிமைகள், இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான உரிமைகள், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் ரேஸுக்கான தனிப்பட்ட உரிமைகள், தமிழ் தேசியன்றத சோகால்டு கான்செப்ட், இது எல்லாத்துக்கும் அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டவர்கள். அந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ளவங்க. விஜயோட கட்சியில் இருக்கவங்க ரசிகர்கள், சீமான் கட்சியில் இருக்கவங்க பெரும்பாலும் 90%, 70% ஐ கேன் சே பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி சீமான் கட்சியில் எல்லாருமே பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அதில் திமுக அண்ணா திமுகவை நச்சனை வெறுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்குது. அது 20% இருக்கலாம், 30% இருக்கலாம். அது விஜயை நோக்கி கிராவிடேட் ஆக ஆரம்பிக்கிறதுன்றது தான் உண்மை. சீமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் எந்த பேஸ்னு சொல்கிறீங்க? இப்போ வெளியில் பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்க, போய் சேர்றாங்க. உதாரணத்துக்கு வேல்முருகன் கிட்டலாம் போய் சேர்ந்துருக்காங்க. சில இடங்களில் வந்து இவர்கள் கட்சியிலேருந்து விலகினாங்கன்னு செய்தி வருது. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் பின் பாயிண்டடாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிங்கன்னா அது யாருக்கிட்டையும் இருக்காது. மீடியா ரிப்போர்ட்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, 5-6 பேர் கட்சியிலேருந்து வெளில வராங்க, அதை பெரிய நியூஸாக சில மீடியா ஹவுசஸ் வந்து அதை பெருசாக காட்டுறாங்க. அது உண்மை. நீங்கள் மேபி அது எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம், நான் மறுக்கல. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நான் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கேட்டிங்கன்னா ப்ரூஃப் கிடையாது. இப்போ மலை மாதிரி போய் வந்து அலையிலையாக மக்கள் போய் சேர்றாங்கன்னு அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. சிலர் வெளியில் வராங்க, விஜய் கிட்ட போகிறாங்க, வேல்முருகன்கிட்ட சில பேர் போகிறாங்க, சில மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் போது இதுக்கு முன்னால் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்படி போகிறவங்க வந்து கமிட்டடு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அவங்க தமிழ் தேசியம் பேசுகிற சீமானோட ஒரிஜினல் சீமானோட பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது பேசினவங்க கிடையாது. அவங்க திமுக அண்ணா திமுகவை பிடிக்காமல் வந்தவங்க. அதை தான் நான் சொன்னேன். சீமானோட கட்சியில் ஒரு 30% மினிமம் வந்து இயர் அண்ட் தேர் வந்து திமுக அண்ணா திமுக அதை பிடிக்காதவங்க. அவங்க தமிழ் தேசியத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கிடையாது. அவங்க அந்த கேடர்ஸ் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் வந்து வெளியில் போகிறது வந்து விஜய் வந்த பிறகு ஒரு அவுட்லெட் கிடைக்குது, அவங்களுக்கு போகிறாங்க. இது சீமானுக்கும் லாஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட 8% ஓட்டில் வந்து இது ஒரு 1.5%, 2% இருந்தனாலும் அது அவருக்கு லாஸ் தான். ஸோ சீமானுக்கு வந்து எஸ் எவ்ரி ரீசன் ஃபார் கன்சர்ன். அவர் அது கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. கடுமையான வார்த்தைகளை விஜய் விமர்சித்த சீமான் அவர்கள் இன்றைக்கு மென்மையான வார்த்தைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அது சீமானுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை தான் காட்டுது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இந்த 2 கேடருமே வந்து உங்களுக்கு ஜெல் ஆவதற்கான வாய்ப்பு கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஹார்ட் கோர் சீமானோட ஒர்க்கர் அவன் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவான்? விஜயோட ஸ்டாண்ட் என்ன? இந்தியன் ஸ்டேட்டை பற்றியாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களில் வந்து விஜய்க்கு ஸ்டாண்டே இல்லைன்றது ஸ்டாண்டு கிடையாது. அது ஆல்மோஸ்ட் பிஜேபி ஸ்டாண்ட்.
ஸ்டேட்டோட இந்தியன் ஸ்டேட்டோட ஸ்டாண்ட். அது சீமானோடலாம் ஒருபோதும் ஜெல் ஆகாது. விஜய் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ரசிகர் மன்றங்களால் அவருடைய கட்சி நிரம்பி வழிகிறது. அவர் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் அதை தாண்டி திருவாளர் பொதுஜனத்தோட ஓட்டு அவருக்கு இருக்குது, நான் மறுக்கல. அது திமுக அண்ணா திமுகவை பிடிக்காதவங்களோட ஓட்டு. அதை வந்து இன்னும் 1.25 வருஷம் தக்க வச்சு பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டாக வாங்கி ஜெயிக்கிறதுன்றதுலாம் தட்ஸ் நாட் ஈஸி. அங்கே வந்து அவர் சீமானுக்கிட்டே கூட மிகப்பெரிய அளவில் வந்து போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ஆதரவாக இருக்கக்கூடிய தளத்தை, அந்த ஆங்கிலத்தில் சொல்ல சப்போர்ட் பேஸை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ சீமானோட இந்த அப்ரோச்சில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, மாற்றம் இருக்கு இல்லையா, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கேருந்து அந்த ஓட்ஸ் வரும்? இப்போ என்டிகேவோட ஓட் ஷேர் எங்கே இருக்குன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் என்டிகேவோட ஓட்ஸ். ஸோ நாளைக்கு என்டிகேவோட ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஏடிஎம்கேலேருந்து தான் அவங்க ஓட்ஸை வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஓட்ஸை பிரித்து எடுக்கணும்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய டிவிகேவை அட்டாக் பண்ணக்கூடாது, டிஎம்கே எதிர்த்து ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணும். ஸோ டிஎம்கேவை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணால் தான் ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து என்டிகேக்கு வரும். ஸோ அப்போ ஃபோக்கஸை வந்து டிவிகேலேருந்து ஷிஃப்ட் பண்ணி டிஎம்கே சைடு திருப்பணும். டிவிகேவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் டிவிகேவை கூலாக விட்டோம்னா என்டிகேக்கு நல்லது இல்லை. நேச்சுரலி அதை பேஸ் பண்ணி தான் இப்போ குவைட்டாக பேசலாம். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணன்றதை புரிந்து கொண்டு இருக்கலாம். அக்டோபர் 27க்கு பிறகு அவர் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினார், தேவையில்லாத வார்த்தைகள். அதெல்லாம் அது வந்து பேக்ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் இன்றைக்கி வந்து அவரோட கோல் போஸ்ட் வந்து மாறி இருக்குது. மேபி a குட் ஸ்ட்ராட்டஜி, அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நவ் த கொஸ்டின் இஸ் இவங்க 2 பேரும் சேருவாங்களான்ற மாதிரியான டாக்ஸ்லாம் வருது. அதுவும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. 2 பேரோட தனிப்பட்ட ப்ளோட்டோட ஈகோஸுமே முதல்ல வந்து ஜெல் ஆகாது. ரெண்டாவது கேடர் பேஸ்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் சர்டன் தென் செட் அண்ட் டன். நாம் தமிழரோட கமிட்டட் ஓட்டர் வந்து விஜய்க்கு போட மாட்டான். இது ரசிகர் மன்றம், முழுக்க முழுக்க இது ஒரு ஃபேன் கிளப். எந்த விதமான அரசியல் மயமாக்கலும் உங்களுக்கு கிடையாது. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது விஜய்க்கே பெரிய சேலஞ்சு. இன்ஃபேக்ட் அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெருவாரியான ஆதரவை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி விஜய்க்கே இருக்கான்னு தெரியல. இன்னொன்று அவருடைய பாலிடிக்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலாக இருக்குது. அது அன்கன்வென்ஷன் சொல்லும்போது வந்து இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய தலைவர்களோட நினைவு நாள் பிறந்த நாள் வருதுன்னா நீ ஸ்பாட்டுக்கு போகணும். ஒன்று நீ வந்து மௌசோலியம்னு சொல்லக்கூடிய அந்த சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தணும், அதுக்கு சிலைக்கு கார்லண்ட் பண்ணணும். நீ வீட்டில் படத்தை வச்சு மாலை போடணும். திஸ் பாலிடிக்ஸ் ப்ராக்டிஸ் பை ஜெயலலிதா இன் அர் லேட் லைஃப். விஜய் பப்ளிக்காக போனார்னா லட்சக்கணக்கான பேர் கூட வரதுக்கு வாய்ப்பு வரட்டுமே, அதுக்காக பிரச்சனை வரட்டுமே. இது ரொம்ப அதீதமான எண்ணம். இது வந்து ரொம்ப நாசியேட்டிங் ஆட்டிடியூடு. இது வரட்டும். என்ன இப்போ குடியா மொழிகிட்ட போகுது? ஜெயலலிதா விட அவருக்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்துட போகுது. அந்த ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் போய் 2014-15 தான் வீட்டில் வந்து தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுற ஒரு ஃபோட்டோ, ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது எப்போ எடுத்து வச்சானுங்கன்னே தெரியாது. ஒரே நாளில் எல்லா ஃபோட்டோவும் கூட எடுத்து வச்சுட்டு கூட போடுவானுங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ ஒரு இளம் தலைவர் இஸ் ஜஸ்ட் 50. பெரியார் நினைவு நாளுக்கு பெரியார் சமாதிக்கு போயிருக்கணும், பிறந்த நாளுக்கு போனார். சிலை ஊர் பூரா பெரியார் சிலை இருக்குது. தமிழ்நாட்டில் பெரியார் சிலை இல்லாத குக்கிராமம் கூட கிடையாது. தடிக்கு விழுந்தா பெரியார் சிலை. ஏதாவது ஒரு சிலைக்கு நீ மாலை போட்டு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு வீட்டில் மாலை போடுறேன்னா அது வாட் பாலிடிக்ஸ் யூ ஆர் ப்ராக்டிஸிங்? நீ கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் கூட முடியல, இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணல. அப்போ இந்த ஆட்டிடியூட், அந்த கம்ப்ளீட் செக்லூடட் ஃப்ரம் பப்ளிக் கிளார் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டப்போ, இந்த புயல் வந்தப்போ, ஃபெஞ்சால் புயல் அப்போல்லாம் போவே இல்லை. கேட்டால் இவ்வளோ வருஷம் ஆகி விடுதலை ஆன பிறகும் இவங்க நீங்கள் வந்து ஏன் போகலன்றாங்க, நீங்கள் மக்கள் அந்த கண்டிஷனில் வச்சுருக்கீங்க, எனக்கு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்பிக்கை இல்லைன்னு விகடன் விழாவில் பேசினார். அது எவ்வளோ தவறான வார்த்தை. அது பாதிக்கப்பட்டவன அந்த இடத்துல போய் தேடி பார்த்து தான் நிவாரணம் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுக்குறீங்க. அது எப்படி? அது வந்து சரியில்லைல்ல. அது வந்து நீங்கள் யூ ஷுட் கோ டு த ஸ்பாட்டு. அப்போ ஃபண்டமெண்டல்ஸ்லேயே ப்ராப்ளம் இருக்குது விஜய்க்கு. விஜயோட ஃபண்டமெண்டல்ஸ்லேயே ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு எலெக்ஷனுக்கு இன்னும் 15 months இருக்குது. அவரால் டேக் ஆஃப் ஆகுமான்றது எனக்கு டவுட். ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். டேக் ஆஃப் ஆகுமா ஒரு கட்சின்னு எனக்கு தெரியல. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க இந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா. நீ என்ன பப்ளிக் சப்போர்ட் உனக்கு இருந்தாலும் ஓட்டாக சேனலைஸ் பண்ணுறது ஃபார் எனி லீடர் இட்ஸ் அ சேலஞ்சு. சரி, இப்போ விஜயோட கட்சி டேக் ஆஃப் ஆகுமான்னு எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா களத்தில் ஒரு ஸ்ட்ரைட்டாக இறங்கி டேக் ஆஃப் நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு எலெக்ஷன் மெஷினரியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுமான்ற டவுட்டுன்றேன். இல்லை, அதான் நான் கேட்க வரேன். இப்போ நீங்கள் குறையா சொல்கிற விஷயம் என்னென்னா கிரவுண்டுக்கு போகிறதுல அவருக்கு சிக்கல் இருக்குது. பெரியாரோட பிறந்தநாள் வந்ததுன்னா கிரவுண்டுக்கு போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் இருந்தே பண்ணுறாரு, களத்துக்கு போய் நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை பண்ணால் விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். பட் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? தட்ஸ் இஸ் கேரக்டர். அவரோட ஒவ்வொரு மனிதனுக்கும் உளவியல் கேரக்டர் சொல்லுவாங்க. அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார்.
கலகலன்னு மற்றவங்களோட பழக முடியாதவராக இருக்கார். ஒரு அரசியல்வாதின்றவன் எல்லாரோடையும் பழகணும். நீ பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு சுற்றி வரக்கூடியவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? எம்ஜிஆர் வந்து 70-80 வயது மூதாட்டிகளை போய் கட்டி அணைப்பார், அது கிண்டலே பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து அவர் ஜெல் ஆனார் அவர். அதே மாதிரி தான் மற்ற தலைவர்களும். நீங்கள் வந்து பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு 15-16 பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஃபீல்டுக்கு வரீங்கன்னா மக்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் ஸ்பாட்டுக்கு போக மாட்டேன்றீங்க. அப்புறம் இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதான் முக்கியம் இல்லையா? இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. சிலைக்கு மாலை போடுறான், பவுன்சரை கூட்டின்னு வரான், கேள்வியை கட்டி பிடிக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அமித்ஷா பேசுனதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்க, அறிக்கை கொடுத்துட்டீங்க அம்பேத்கரை பற்றி. அதை தாண்டி மற்ற விஷயம் என்ன? எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல இன்றைக்கி நாட்டில். இடபிள்யூஸ்னால் அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இந்த மாதிரி வந்து மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், லாங் டேர்ம் இஷ்யூஸ், ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா ஸ்டாண்ட் இல்லாமல் இல்லை, ஸோ அதான் ஸ்டாண்ட் இருக்குது. அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பிஜேபி ஸ்டாண்ட் பார்க்குறீங்க. ஓகே, எல்லா கட்டத்துலேயும் ஒருத்தன் தான் ஸ்டாண்டை சொல்லாமல் இருக்கானா அவனுக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸ்டாண்ட் இருக்குது, அது பிஜேபி ஸ்டாண்டு. இப்போ 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்களை கல்வியில் ஃபெயில் பண்ணலான்னு ஒரு புதிய கல்விக் கொள்கையோட ஒரு திட்டம், அதை நிறுத்தி வச்சுருந்தது இப்போ மறுபடியும் அமல்படுத்துகிறாங்க. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய நீ ஃபெயில் பண்ணினா அது படிப்பே நிறுத்திடும் ரூரல் ஏரியாவில். அதனால தான் நம்ம கற்றல் இடைநிற்றல் கூடாதுன்னு தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் போடுறோம். தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அது இல்லை. இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸில் ஒரு பாயிண்ட் என்ன? முக்கியமான கோர் இஷ்யூஸில் ஒரு வாயை திறக்கலையங்க. தமிழ் தாய் வாழ்த்தில் கவர்னர் மாட்டினார், வாயை திறந்தார் அவர், திறக்கலை. இந்த மாதிரி கோர் இஷ்யூஸ் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குதுல்ல. கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், மத்திய அரசாங்கத்தோட பல திட்டங்கள், மாநில அரசுகள் வந்து இன்றைக்கி ஏற்று நின்று போராடிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களும், குறிப்பாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து திமுகவோட கொள்கை தான் இங்கே பெரும்பாலான மக்களோட கொள்கை. ஏன்னா திமுக வந்து மத்திய அரசுக்கு எதிராக திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், போராட்டங்களை இங்கே எல்லாருமே நாம் உட்பட ஆதரிக்கிறோம். ஏன்னா அது வந்து மாநில நலன் சார்ந்தது. ஆனால் பல விஷயங்கள் அதில் திமுக மாநில அரசை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் விஜய் வாயை திறக்கலையே. இப்போ புதிய கல்விக் கொள்கையிலெல்லாம் அவரோட ஸ்டாண்ட் என்ன அது சொல்லுங்கள். இப்போ நேற்று கொண்டு வந்துட்டாங்க 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை ஃபெயில் பண்ணுவோன்றான். எப்படி நீ ஃபெயில் பண்ணுவேன்? மாநில அரசு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் பாடத்திட்டத்தின்படி அது வந்து எங்கள் ஸ்கீம் தான் இப்போதைக்கு நடைமுறை வருன்றான். பட் ரொம்ப நாள் நீடிக்காது, நீ ஃபண்ட்ஸு கிடையாதுன்றான். நியூ எஜுகேஷன் பாலிசியை அமுல்படுத்தலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நமக்கு கிடையாது. அப்போ மாநில அரசு வேறு வழியே இல்லாமல் போய் காலை விழ வேண்டியிருக்கும். இட்ஸ் அ லாஸ்ட் வால். நம்ம அடிக்கடி சொல்கிறோம் டிஎம்கேவை. லாஸ்ட் வால்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இட் வில் ஆல்சோ ஃபால் ஒன் டே. தட் இஸ் வை இட் இஸ் லாஸ்ட் வால். அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு குரலில் பேசணும். சீமான் பேசுகிறாருல்ல, அந்த மாதிரி இஷ்யூஸில் சீமான் பேசுகிறாருல்ல. ஏன் விஜய் கிட்டேருந்து வரல? இது மாநிலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான பல பிரச்சனைகளில் சீமான் வாயிலேருந்து வார்த்தை வருது, ஏன் இவர் வாயிலேருந்து வரல? ஆனால் விஜய் எதுக்கு பிஜேபி ஃபேவரபுளான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்? அதில் அவருக்கு என்ன லாபம் இருக்குது? இல்லைங்க, இது வந்து அதுதான் மேட்டுக்குடி மனப்பான்மை. நீ வாயை திறக்கலன்னா அவர் பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு நான் சொல்லலை. அதுதான் அப்படி தான் அது புரிந்து கொள்ளப்படும். அவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக முடியும். ஆமாம், அவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக முடியும். வழிபாட்டுத்தல சட்டம் இருக்குது. போய் ஊராக மசூதி எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் மசூதியை நோண்டுறான், உடைக்கிறான், கோயில் இருக்குன்றான் கீழே. இப்போ எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் எதிர்க்குது. திமுக கூட்டணியில் இல்லாத சீமான் எதிர்க்கிறாரு, அண்ணா திமுக எதிர்க்குது. ஏன் விஜய் எல்லாம் வாயை திறக்கல? இந்த இஷ்யூ பற்றி அவருக்கு எதிராக தெரியுமான்னு அடுத்து நக்கலாக தான் கேள்வி கேட்குறாங்க. முக்கியமான இஷ்யூஸில் நீங்கள் வாயை திறக்காமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய சவால் பிஜேபியோடைய கம்யூனல் அஜெண்டா. அதை நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அன்றாட மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி வாயை திறக்காமல் கடந்து போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் பிஜேபியோட ஆளுன்னு தான் பொருள் கொள்ள வேண்டி வரும். பிஜேபியோட பி டீமோ சி டீமோ டி டீமோ எத்தனை இருக்கோ அத்தனை போட்டுக்கோங்க. வாய் திறக்கலைன்னா அங்கே தான் போய் அது முடியும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல் லீடர். இன்றைக்கி அவருக்கு வந்து ஏகப்பட்ட கேடர் பேஸ் இருக்குது. அவர் நினச்சா அவர் பண்ண வேண்டியது அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். அவங்க இது வரைக்கும் ரசிகர்களாக இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன முயற்சி எடுத்தார்? கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். ஆன் இஷ்யூஸ் அவரோட ஸ்டாண்ட் என்ன? இஷ்யூஸ் அஃபெக்டிங் த கண்ட்ரி, இஷ்யூஸ் அஃபெக்டிங் த ஸ்டேட் அட்டானமி, நிதி பங்கீடுலேருந்து மதச்சார்பின்மைன்ற அந்த கோட்பாட்டிலேருந்து அதிலெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அந்த ஸ்டாண்டே இல்லாமல் அப்படியே கடந்து போக முடியாதுல்ல. ஆனால் ஓவராலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சரி அவங்கள சேலஞ்ச் பண்ணாமல், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணாமல் ஸ்மூத்தாக தான் அவர் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவர் டிஎம்கே அவரால் சக்ஸஸே பண்ண முடியாது. நீ வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணலைன்னா நீ சக்ஸஸே பண்ண முடியாது. எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தன் அரசியலில் இருக்க முடியாது. அரசியலில் அடிப்படை தேவை உன் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண எதிரிக்கு எதிராக யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங். கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அடிக்கணும். நாட் ஃபிசிக்கலி, பொலிட்டிக்கலி நான் சொல்கிறேன்.
இதை எதிரியே ஃபிக்ஸ் பண்ணாமலும் அல்லது ஃபிக்ஸ் பண்ண எதிரிக்கிட்ட நான் குழவாக தான் நடந்துப்பேன், குழ நடந்துப்பேன், அது எப்படி வேலைக்காகும்? பவர்ஸ் தட் பியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலியில் கோர்ட் வாசலில் போட்டு வெட்டுறான், வக்கீலை வெட்டி கொள்கிறான். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷனே இல்லை. சாதாரணமாக 10 வயசு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு கேஸை சிபிஐக்கு மாற்றுது ஹைகோர்ட்டு. இந்த இஷ்யூஸில் அவர் கருத்து என்ன? இந்த மாதிரியான இஷ்யூஸில் இல்லை கொலாப்சிங் லா அண்ட் ஆர்டரில் அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அவரோட ஸ்டாண்ட் என்ன? இது எப்படி கடந்து போக முடியும்? அவர் 24 hours 365 days ஜாபுங்க பாலிட்டிக்ஸ்ன்றது. ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்து அப்படியே கருத்து சொல்லிட்டு போகிறது, எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறது, பெரியார் படத்துக்கு வீட்டில் வச்சு மாலை போடுறது, இது கிடையாது பாலிட்டிக்ஸு. கமான், இது வந்து நெருப்பாத்தில் வந்து மயிர்பாலம் கட்டி நடக்கிறதுன்னுவாங்க. அரசியல்ன்றது நெருப்பாத்தில் மயிர்பாலம் கட்டி நடக்கிறது. அப்படி தான் கலைஞர் நடந்தார், அப்படி தான் ஜெயலலிதா நடந்தாங்க, அப்படி தான் எடப்பாடி நடந்துக்கிட்டு இருக்காரு, அப்படி தான் ஸ்டாலின் நடந்துக்கிட்டு இருக்காரு 50 வருஷமாக. இது எதுவுமே இல்லையா? இது சொகுசு வாழ்க்கை இல்லை. எவனோ எழுதி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு போக வேண்டியது. அம்பேத்கரை பற்றி அமித்ஷா ஏதோ சொல்லிட்டாருன்னு உடனே நாடு பூரா எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. நானும் கோஷ்டி காரணமாக சேர்ந்துன்னு ஒரு அறிக்கை விட்டு போனேன்னா அது என்னன்னு நீ வந்து பேசணும்ல. முதல்ல மீடியாவை சந்திக்காமல் ஒருத்தர் எப்படிங்க ஒரு பத்திரிக்கை ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடராக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அதானே சார்? சென்டர்லேயும் பெரிய தலைவர்கள் மீட் பண்ணுறது கிடையாது, ஸ்டேட்டில் மீட் பண்ணுறது கிடையாது. இல்லைங்க, அதை ஒப்பிடாதீங்க. நான் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அல்லது சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு பார்க்கலன்னா அந்த டைனமிக்ஸை வேறு. அந்த கட்சியில் மற்றவெல்லாம் பேசுகிறாங்க, அமித்ஷா பேசுகிறாரு, மற்ற தலைவர்கள் பேசுகிறாங்க, பிஜேபி இன்ட்ராக்ட் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் இன்ட்ராக்ட் பண்ணி. அங்கேயும் புசி ஆனந்தெலாம் பண்ணுறாருல்ல சார்? புசியானது பண்ணுறது இல்லையா? எங்கே பண்ணுறாரு? புசியானதும் பண்ணலையா? உங்களுக்கு ஸ்டாண்டே இல்லையே. உங்களுக்கு பல இஷ்யூஸில் ஸ்டாண்டே இல்லை, உங்களுக்கு லீடர்ஸ் இல்லை. லீடர் வந்து இப்போ மீடியா கிட்ட பேசணும். பிற்காலத்தில் பேசாமல் இருக்கலாம். ஜெயலலிதாலாம் 91-96 பேசலையே ஒழிய 82-91 பேசினாங்க, 96 பிறகும் பேசினாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து பண்ணணுன்றீங்க. கண்டிப்பாக அது பண்ணாமல் இருக்க முடியாது. கரெக்டான பாயிண்ட். நீங்கள் வந்து மீடியா கிட்ட பேசாமல் யூ கேன் ஷன், இப்படி வச்சுக்கோங்களேன். ஈ டசன்ட் ஹேவ் த லக்ஸுரி டு ஷன் மீடியா. மீடியாவை ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த ஒரு லக்ஸுரி, சொகுசு அவருக்கு கிடையாது. அப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப ஒரு டேக் ஆஃப் ஆகாதுன்னு அதனால தான் சொல்கிறேன். கிரவுண்ட் லெவலில் போய் நீங்கள் எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறது கஷ்டங்க அவங்களுக்கு. சும்மா கதை அதெல்லாம். அதாவது இப்பயே வந்து அந்த 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 ஆர்மரியில் இருக்கக்கூடிய அந்த சிங்ஸ் இந்த ஆர்மின்னுவான் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ், அந்த லூப்போல்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் தெரியுது. அவருக்கு நிறைய பப்ளிக் சப்போர்ட் இருக்குது, அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா நான் ஒத்துக்கிறேன், தட்ஸ் ட்ரூ. ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த பார்ட்டிக்கு இருக்கான்னா அந்த கேள்விக்கு பதில் கடினம். ஏன்னா அவரோட ஆட்டிடியூடை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எலெக்ஷன் மிஷினரியை 234 தொகுதியில் எலெக்ஷன் மிஷினரியை ஹேண்டில் பண்ணுறதுலாம் பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. யூ ஷுட் ஹேவ் ஹியூமன் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். தட்ஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பணம் ரொம்ப முக்கியங்க. பட் பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணம் மட்டும் இருந்தாலும் பத்தாது உங்களுக்கு. வேர் இஸ் த பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? பெரிய கட்சிகள் ஏன் சிறிய கட்சிகள் ஏன் பெரிய கட்சிகளை நம்பியிருக்காங்க எலெக்ஷன் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு? ஆனால் பிஜேபி இந்தியாவில் அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க ஏன் திமுக இல்லைன்னா கிட்டே போக முடியல யாருக்கிட்டையும்? மணி டிஸ்ட்ரிபியூஷன் கூட நீ பண்ண முடியாது இல்லை. பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஆனால் மணி டிஸ்ட்ரிபியூஷனை திமுக தான் பண்ணுவான். ஏன்னா அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். நீ வந்து சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகமாக இருந்துட்டு போகிறது வேறு. எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ இருக்க விஜயோட ஆட்டிடியூடு வந்து இட் வில் எண்ட் அப் இன் டூம். அவங்க கட்சி வந்து இப்போ எலெக்ஷனே ஃபேஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல அப்படி ஃபேஸ் பண்ணாலும் தே வில் எண்ட் அப் எஸ் அ கிராப்பர். அந்த 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 ஃபைன் டியூனிங்கே இல்லையே, அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையேங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஃபைன் டியூனே இல்லை கேப்ரியல். இன்றைக்கி உங்களுக்குன்னு பார்ட்டிக்குன்னு ஒரு பேப்பர் இருக்கணும், அல்லது ஒரு சேனல் இருக்கணும், அல்லது யூ மஸ்ட் ஹேவ் சம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். அந்த காலத்தில்னா ஒரு பேப்பர் இருக்கும், டெடிக்கேட்டடாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பர் இருக்கும். பிற்காலத்தில் ஒரு சேனல் வர ஆரம்பிச்சது. இல்லை, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ஒரு இன்ஸ்டியூஷனாக மாற்றிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது, அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருந்தது, பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. இதை விஜய் ஸ்டார்டிங்ல இருந்தே இது ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். அப்படி இருந்தால் நீ டேக் ஆஃபே ஆகாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ஸ்டிடியூஷனலாக பரிணமிக்கலைன்னா அது எலெக்ஷனை ஃபைட் பண்ணவே முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதை விட இண்டிவிஜுவல் தான். ஒரு இண்டிவிஜுவல் எப்படி எலெக்ஷனை ஃபைட் பண்ணுவோம்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா நீ எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? எல்லாம் எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆர் அதிமுகன்ற இன்ஸ்டிடியூஷனை பில்டு பண்ணார். ஸ்டால் வாட்ஸ் இருந்தாங்க அவர்கிட்ட. நான் டிஎம்கேவை கம்பேர் பண்ணல, அது வேறு. தட்ஸ் அ லெஜெண்டரி ஃபோர்ஸ்.
அது 75 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி. த ஒன்லி ரீஜனல் பார்ட்டி இன் இந்தியா அலைவ் ஃபார் த பாஸ்ட் 75 இயர்ஸ். 365 days 24 hours அந்த கட்சியோட கதவுகள் திறந்துருக்கும். கட்சி ஆஃபீஸே வந்து சிட்டிக்கு வெளியில் இருக்குது, அது பூட்டி கிடக்குது. ஒரு கட்சி ஆஃபீஸ் பூட்டி கிடக்கலாமாங்க? முதல் கேள்வி பதில் சொல்லுங்கள். ஒரு கட்சி ஆஃபீஸ் எப்படிங்க பூட்டி கிடக்கும்? நீங்கள் அண்ணா அறிவாலயம் எடுத்துக்கோங்க, அண்ணா திமுக அலுவலகம் எடுத்துக்கோங்க, தலைமை கழகம், சிபிஐ சிபிஎம் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, பிஜேபி எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. கட்சி அலுவலகம் 365 days 24 hours திறந்துருக்கணும். எவன் வேணால் வரலாங்க. அதாங்க கட்சி அலுவலகம். அண்ணா அறிவாலயத்தோட கதவுகள் 365 நாளும் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும், அவன் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும். அதுதான ஒரு கட்சி. அந்த கான்செப்டே உங்கள்கிட்ட இல்லையே. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. இது வந்து இன்ஸ்டிடியூஷனாக மாறிடக்கூடாதுன்றதில் ஒரு கான்ஷியஸ் டிசிஷனில் இருக்கார். அப்போ நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். இன்ஸ்டிடியூஷனாக மாறிட்டு 24 hour ஜாப் அது. அப்போ நீங்கள் எலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது 24 இல்லைங்க, hour நீங்கள் இன்ஸ்டிடியூஷனாக மாறலைன்னா எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அங்கே தான் நான் சொன்னேன் இது டேக் ஆஃப் ஆகாதுன்னு. டேக் ஆஃப் ஆகுதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு. ஸோ இட்ஸ் லுக்ஸ் வெரி, அதாவது வந்து இது விஜயோட அரசியல் என்பது ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு டிமின் எனிபடி, ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இது டேக் ஆஃபே ஆகாது. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எனி டெரிகேட்டரி டேர்ம்ஸ். ஏன்னா அவரை நம்பி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு தொண்டர் பலம் இருக்குது. அதுதான் அவரோட பலம். பட் அது இன்ஸ்டிடியூஷனாக மாறலைன்னா கட்சியை நீ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலன்னா நீ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியலன்னா இட் வில் பி டூம்டு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.